பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 30வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், வசனங்கள் 20 முதல் 24 வரை. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு என்றென்றும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை உண்டாவதாக. ஆமீன் தகப்பனே. குமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்கள் கற்பித்த முறைமைகளின்படியே நாங்கள் நடக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் இருக்க முடியும். பரலோகத்திலே நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். கர்த்தாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. அந்த மகாபாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் செய்வீராக. ஆவியானவர் இறங்குவீராகப்பா. எங்களுக்குள்ளே மறைந்து செயல்படுகிற எந்த விதமான தேவன் அருவருக்கத்தக்க காரியங்கள் முற்றிலும் எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக தகப்பனே, எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாயிருந்து நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து நித்தமும் எங்களை போதித்து உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற எங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. நீரே இதுக்கு அதிகாரி, நீரே இது உருவாக்கின சிருஷ்டிகரையா. உமக்கு விரோதமாக ஒன்றும் நாங்கள் செய்யாதபடிக்கு, பாவத்தை நாங்கள் சுமக்காதபடிக்கு தேவரீர் எங்களை காத்துக்கொள்ளுவீராக. இப்படி பலத்த கரத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு நாங்கள் வாசம் பண்ணும்படியாக தகப்பனே இப்பொழுது எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்களை வழிநடத்துவீராக. தேவனுடைய பரலோக திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் தெளிவையும் அருள் செய்வீராக தகப்பனே. உலகத்தின் பொல்லாத காரியங்களுக்கு மாயைகளுக்கு எங்களை முற்றிலும் விலக்கியருளும் ஐயா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் திருச்சபைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகாதெய்வக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுவீராக. இவ்வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடையுங்கப்பா. இப்படி பலத்த கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. இவ்வேளையிலும் கூட சுகவீனமாயிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தகப்பனே. இப்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இறங்குவீராக ஐயா. அவங்க மீறுதல் குறை குற்றங்களை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும் தகப்பனே. உங்களுடைய ஜீவனை நீங்கள் அருள் செய்யுங்கப்பா. மறுவாழ்வு கொடுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க. தேவாவியானவர் இறங்குவீராக. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அவங்களுக்கு மறுவாழ்வு அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்க. இவ்வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய சேனை என்ற முத்திரையை நீங்கள் போடுங்க. உங்கள் பரிசுத்தாவின் முத்திரையின் அபிஷேகத்தை பிள்ளைகள் மீது வைத்தருளும் என் தகப்பனே. என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் இவ்வேளையிலே இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் முத்திரையை பிள்ளைகள் மீது வைத்தருளும். அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பு, அதுவே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கான எல்லா வழியும் ஆண்டவரே. கர்த்தாவே இறங்குவீராக அப்பா. அமீன் தகப்பனே. மக்க ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தருளும். பாதுகாத்து கொண்டிருக்கிற தெய்வக்கு நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஒரு தெய்வ பயம் அவங்களை ஆட்கொள்ள வேண்டும் என் தகப்பனே. உணர்வுள்ள ஆவியை கொடுங்கப்பா தகப்பனே. இறங்குவீராக ஆண்டவரே. பாவத்துக்கு மேல பாவம் செய்யாதபடிக்கு, அநியாயத்துக்கு மேல அநியாயம் செய்யாதபடிக்கு தேவாவியானவரே அவருக்குள்ள நீங்க பேச வேண்டும் ஆண்டவரே. ரட்சிக்க கூடுமானால் ரட்சித்தருளும் என் தகப்பனே. சமூகத்தில் வைக்கிறோம் என் ஆவியானவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உலக நாடுகளில்
எல்லாம் தேவ சமூகத்தில் வைக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளை ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்தருளும், அவர்களை சந்திப்பீராக ஐயா. தகப்பனே, உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓய்ந்தால் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்க முடியும். தேவாதி தேவன் இறங்குவீராக. அந்த ஜனங்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற குழப்பங்கள், மனவேதனைகள், மன உளைச்சல்கள் என் ஆவியானவரே நீர் ஆறுதல் படுத்துகிற தேவனாய் கூட இருங்க. தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க என் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. நம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு. எல்லா அடையாளத்தையும் பார்த்து கொண்டிருக்கோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நம்முடைய பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாக நாங்கள் வாசம் பண்ண ஆண்டவரே, கர்த்தருடைய ரகசிய வரிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் மகா பாக்கியத்தை அருள் செய்தருளும். இப்பொழுதே அந்த கிருபையும் அந்த நிச்சயத்தையும் எங்களுக்கு வைத்தருளும் பிதாவே. எமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி பிதாவே. எல்லா ஜனங்களுக்கும் இந்த பாக்கியம் உண்டாகட்டும், அதுவே எங்கள் வாஞ்சை. அதற்கே நாங்கள் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நன்றி ஆண்டவரே. வேற எதையும் நாங்கள் கேட்கல தகப்பனே. ஆமீனப்பா. எங்களுக்கு கிடைத்த அந்த சமாதானம், எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பு, எங்களுக்கு நீர் தரப்போகிற நித்திய ஜீவன், அல்லேலூயா, இந்த பாக்கியம் உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என் தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அமீன் தகப்பனே. மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க. உம்முடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நீர் அவர்களை சந்தித்து பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஜீவனுள்ளது தகப்பனே. அவர்களுக்குள்ளே அது வாசம் பண்ணட்டும். அல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே. இவ்வேளையிலே உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேதாசிரியர்கள், விசுவாசிகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் என்று அவர்கள் குடும்பங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் நியமித்த பரலோக திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தாவே. அப்பா பிதாவே, நீர் கூட இருந்து வழிநடத்துவீராக. எப்பக்கம் விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடையத்தக்கதான கிருபையை நீங்க தாங்கப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.